அப்படியே மக்கள் எல்லாம் நின்னாங்க. இங்கே வாங்க, நீங்கள் நம்ம படிப்பில் நிறைய முன்னேறி போய்கிட்டு இருக்கோம் இல்லையா, அது எல்லாரும் ஒத்துக்கிறது இல்லையா? அப்புறம் ஏன் நமக்கு இன்னும் இந்த விழிப்புணர்வு வர மாட்டேங்கி? சினிமாக்காரங்க அதில் நடிக்காக, அது ஒரு தொழில், அவங்க சாதாரண மனுஷன் தானே. அவங்க வந்த உடனே என்னமோ காணாத கண்ட மாதிரி குழந்தை குட்டியெல்லாம் தூக்கிட்டு போய் எப்படியோ தூக்கி காட்டிக்கிட்டு அந்த நெரிசலில் பாவம் மூச்சு தண்ணி. எதுக்கு இன்னும் இந்த விழிப்புணர்வு வர மாட்டேங்க? இந்த பக்கத்தில் பாருங்க, பக்கத்து ஸ்டேட்டில் நடிகர் வந்தால் கண்டுக்கவே மாட்டேங்க. நீங்கள் ஏங்க இப்படி இருக்கீங்க அப்படின்னு தான் கேட்டோம். பதில் சொல்கிறாங்க மழை மழைன்னு. தமிழக மக்களிடையே ரசிக வரி மனப்பான்மை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. நடிகர் நடிகைகளை போற்றக்கூடிய, அரசியலில் போற்றக்கூடிய சூழல் தமிழகத்தில் தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்குது. இந்த திரைக்கவர்ச்சியிலிருந்து தான் தலைவர்களை தேர்வு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இழி மனநிலை தமிழகத்தில் மட்டும்தான் இருக்குது. நடிகர் என்பது வருமானத்திற்காக நடிக்கிறார்கள், அவர்களுக்கு வருமானம் கிடைக்கிறது, நமக்கு என்ன கிடைக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நடிகருக்கு பின்னால் ஒரு சக்தி இருப்பதாகவும், அவர் தன்னை விட தனித்த நிலை உயர்ந்தவராகவும் ஒரு ரசிகர் மனநிலை தமிழகத்தில் எப்போதும் அன்றைக்கும் இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. தமிழ்நாட்டில் அரசியலும் சினிமாவையும் ஒன்றோடு தான் பார்க்குறாங்க. முக்கியமாக சினிமா மோகம் தான். மக்களுக்கு சினிமா மோகம் அதிகமாயிருச்சு. இது உண்மை, முற்றிலும் உண்மை. மக்கள் அறிந்தும் அறியாமல் இப்படி பச்சிளம் குழந்தைகளை அழைத்து செல்வது மிகப்பெரிய குற்றம். அரசியல் திரையில தான் தேடணும் அப்படிங்கிற ஒரு இழி மனநிலை பிற மாநிலங்களில் எங்கேயுமே இல்லை. நம்ம வீட்டில் இருக்க பசங்களுக்குலாம் சொல்லி தான் வளர்க்கணும். அது என்னன்னா, ஜஸ்ட் ஒரு ஆக்டர் தான். ஒரு பச்சை குழந்தை கூட்டின்னு வரட்டும், சின்ன குழந்தைகளை கூட்டின்னு வரட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தவறான விஷயம். அப்போ குழந்தைகளை கொண்டுட்டு போனது உண்மையிலே அது முட்டாள்தனமான செயல். நம் அண்டை மாநிலமாகிய கேரளாவில் இன்னி வரைக்கும் சினிமா துறைக்கு எந்த காலத்தை கொண்டு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. திரை மோகத்தை தான் அது வெளிப்படுத்த தவிர கொள்கைக்காக கோட்பாட்டுக்காக போறவங்க செய்யற செயல் இல்லை. படிச்சவங்களும் இருக்காங்க, படிக்காதவங்களும் இருக்காங்க. அதை கரெக்டா எடுத்துக்கிறது நம்ம கையில தானே இருக்கு. பொலிட்டிக்கலா ஐடியாலஜிக்கலா கிளாரிட்டி அடைஞ்சிருக்காங்களா அப்படின்னா அடைஞ்சிருக்காங்க. ஆனால் ரொம்ப ஒரு பெர்சன்டேஜ் லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. அப்படி ஏமாறாம பகுத்தாரதுக்கு தான் படிப்பு அவசியம். நிச்சயமாய் குழந்தைகளை கூட்டு போறதை தவிர்க்க வேண்டும். அந்த இடத்துக்கு சின்ன குழந்தைகளை கூட்டிட்டு போகணும்னு என்ன அவசியம் இருக்கு? குழந்தைங்களை கூட்டிட்டு போறது தப்பு. வாட்ஸ்அப்பு ஸ்டேட்டஸு, அந்த யூடியூப்பு, ட்விட்டர்னு என்னென்னமோ ஷேர் பண்ணுறீங்க. இப்போ கூட்டத்தையும் அதே மாதிரி அதில் பார்த்துட்டு அவ்வளோ நல்ல கருத்தா அவர் நாட்டுக்கு நல்லது பண்ணுறாருன்னு பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு எல்லாருமே அவங்கவுங்க சொத்தை பாதுகாக்கிறதுக்கும் அவங்கவுங்களோட சூழ்நிலைகளுக்கும் அவங்கவுங்களோட தேவைகளுக்கு மாத்திரம் தான் இன்றைக்கி எல்லாருமே அரசியலுக்கு வராங்க.